நேஷனல் ஆரோக்கிய எக்ஸ்போ மற்றும் ஆயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9 முதல் 12 வரை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆஷ்ரம், மணப்பாக்கம், சென்னை. இதில் கலந்து கொள்வதற்கு பொதுமக்கள் அனைவருக்கும் இலவசம். ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் ரூபிலக்ஸ் பெயிண்ட்ஸ். தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அழுதாமலைன்னு ஒரு மலை இருக்கு. அதை கடக்கும் பொழுது நம்மள அறியாமலே கண்டிப்பா நம்ம அழுதுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய விரதத்தை சோதித்து பார்க்கக்கூடிய இடமாக, நம்முடைய விரத காலத்தில் நம்முடைய உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக இருந்தோம் அப்படிங்கிறத விஷயத்தை சோதித்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக இது மாதிரி ஒரு கேந்திரங்கள் இருக்கு. நம்முடைய பிரம்மச்சரியத்தை சோதித்து பார்க்கக்கூடிய இடமாக. அதனால தான் அழுதை அழ வைக்கும், கரிமலை கதற வைக்கும். மணிகண்டனாக சுவாமி அவதாரம் பண்ணி காட்டுக்கு வந்தபோது, சபரிமலைக்கு வந்தபோது எந்த பாதையில் நடந்து வந்தாரோ அதே பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். இன்றைக்கும் இந்த பழைய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு என்னதான் சின்ன பாதை இருந்தாலும் பெரிய பாதையில் வந்தால் தான் அந்த மன நிறைவு இருக்குன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே அப்படி தான். இதெல்லாம் தாண்டி வருது அப்படிங்கிறதும் பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்க தான் செய்யுது. அவங்கவுங்க பண்ணுற தவறுகளை உணரக்கூடிய ஒரு இடமாக இதெல்லாம் இருக்குது. உண்மையாவே அங்க நடக்கும் பொழுது எதுவுமே தெரியாதா சார்? கடவுளை நினைச்சிட்டு நடந்தா நடக்க முடியாத கிட்டத்தட்ட 90 வயசு குடுகுடு பாட்டிகள்லாம் வரும். 90 வயசு பாட்டி முதுகே வளைஞ்சு இப்படி இருக்கும். அவங்க பெரிய பாதையில நடந்து வராங்க. அந்த பகவானை பார்த்தாகணுங்கிற நம்பிக்கையில அவங்க கிளம்பி வரும்போது அவங்களுடைய பொறுப்பை பகவானை ஏத்துக்கிறாங்க. அங்க போயிட்டு குடும்ப கதை, வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. அந்த உணர்வு பகவான்கிட்ட ஒன்று இருந்தது அப்படின்னா கல்லு முள்ளும் காலுக்கு மெத்தியாகத்தான் இருக்கு. யாருக்கும் ஒன்றும் அடிபடுறது இல்லை. இருமுடியில நிச்சயமா இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே தவிர்க்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அழியாத ஆன்மாவை சுமந்திருப்பது போல கெட்டு போகக்கூடிய தேங்காய் கெட்டு போகாத நெய்யை சுமக்கிறது. அந்த தத்துவார்த்தமான விளக்கம் அதுதான். இப்போ நம்ம இறைவன் இடத்துல சமர்ப்பணம் பண்ணுறது தான் இந்த இருமுடியை கொண்டு போய் நெய் தேங்காய் நம்ம சமர்ப்பணம் பண்ணுறது பகவான் இடத்துல. ஸோ அந்த பகவானுக்கு என்னெல்லாம் சேருகிறதோ அதெல்லாம் தான் இருமுடியில் கம்பல்சரியாக இருக்கும். மாலை போட்டிருக்கும் போது டிவி பார்க்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் மனசை கெடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள். மாலை போட்டிருக்கும் போது. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக கருத்துக்களை கொண்டு சேர்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபரிமலையில இருக்கக்கூடிய ஐயப்பனை நாம எப்படி வழிபாடு செய்யணும், என்ன தவறுகள் எல்லாத்தையுமே செய்யக்கூடாது அப்படின்னு நமக்கு விளக்கமா சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சாஸ்தா அரவிந்தன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சபரிமலை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நிறைய பாதைகள் சொல்லுவாங்க. அந்த நீங்க இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நிறைய வழித்தடங்கள், நிறைய ஊர் பெயர்கள் எல்லாம் சொல்லுவாங்க. இப்படிதான் போகணும் அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா சார்? ஏன்னா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. நான் என்கிட்ட சொன்னதை வச்சு நான் உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ஊர் வழியாக போகணும், அழுதாமலைன்னு ஒரு மலை இருக்குது, அதை கடக்கும் பொழுது நம்மள அறியாமலே கண்டிப்பாக நம்ம அழுதுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பம்பையில் குளிக்கணும், அடுத்து தான் நம்ம சபரிமலை ஐயப்பனுடைய கோவிலே மிதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரூல் சொல்லுவாங்க. இந்த ரூல் இன்றைக்கும் ஃபாலோ பண்ணுறாங்களா சார்? கட்டாயம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதாவது சபரிமலை போவதற்கு பல மார்க்கங்கள் உண்டு. இதில் முக்கியமாக ட்ரெடிஷ்னல் பாத்துன்னு சொல்லக்கூடிய பெரிய பாதை, இதுதான் பாரம்பரியமாக முறையாக சென்றிருக்கக்கூடிய பாதை. இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இது இல்லாமல் பம்பா வழியாக போகக்கூடிய சின்ன பாதை, இது இல்லாமல் புல்மேடு வழியாக வரக்கூடிய பாதை, இதுவும் இல்லாமல் காட்டு வழியாக வரக்கூடிய 2 பாதை இருக்குது. அது இன்றைக்கி பயன்பாட்டில் இல்லை. ஏன்னா வனத்துறையுடைய இதில் இருக்கிறதுனால அது இப்போ யாருமே அனுமதிக்கிறது இல்லை. அச்சங்கோல் வழியாகவும் காட்டு பாதையாக வரக்கூடிய மார்க்கம் உண்டு. இது மாதிரியான சில மார்க்கங்கள் அது பழக்கத்தில் இல்லை. ஆனால் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை பாரம்பரியமாக இந்த பெரிய பாதை மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, பகவான் வனத்துக்கு வந்தபோது, மணிகண்டனாக சுவாமி அவதாரம் பண்ணி காட்டுக்கு வந்தபோது, சபரிமலைக்கு வந்தபோது எந்த பாதையில் நடந்து வந்தாரோ அதே பாதையில் தான் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் இன்றைக்கும். அதனால் அதுதான் பாரம்பரியமான சபரிமலை யாத்திரை. ஸோ வரக்கூடிய பக்தர்களும் அதில் வரதை மட்டும்தான் சபரிமலை யாத்திரையாக நினைக்கிறாங்க. இன்றைக்கும் இந்த பழைய ஆட்கள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு என்னதான் சின்ன பாதை இருந்தாலும் பெரிய பாதையில் வந்தால் தான் அந்த மன நிறைவு இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் எல்லாமே அப்படி தான் போகிறோம். அதனால் இன்றைக்கும் அந்த பாதை வழக்கத்தில் தான் இருக்குது. அது உங்களுக்கு எருமேலியில் ஆரம்பிக்கும். இன்னும் பழைய காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா வீட்டில் இருந்தே நடந்து வருவாங்க. அன்றைக்கி வாகன வசதிகள் கிடையாது. அன்றைக்கி மாட்டு வண்டி இருந்தால் அவன் பணக்காரன், அப்படி இருந்த ஒரு காலம் இருந்தது. அது மாதிரி இருந்த காலகட்டத்தை வீட்டில் இருந்தே நடந்து எல்லாரும் எருமேலியில் கூடி எருமேலியிலிருந்து நடந்து போவாங்க. பெரிய பாதையில் கிட்டத்தட்ட இந்த 45 கிலோமீட்டர் நடந்து போய் சாமி தரிசனம் பண்ணி இதே பாதையை திரும்பி வீட்டுக்கு போகணும். சபரிமலை போயிட்டு வரதுனா 1 மாதம் ஆகும் முன்னாடி. ஆமாம், வீட்டிலேருந்து நடந்து கிளம்பி நீ அங்கே போய் சேர்றதுக்கே 15 நாள் ஆகும். பெரிய பாதையை கடந்து போகிறதுக்கு ஒரு 5-6-7 நாள் ஆகும்.
சாமி தரிசனம் பண்ணி திருப்பி வரத்துக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். மறுபடியும் ஒரு 15 நாள் நடந்து வீட்டுக்கு வரணும். இப்போ இன்றைக்கி குறைஞ்சபட்சம் எரிமேலி வரைக்குமாவது நம்ம வண்டியில் போயிடுறோம். எரிமேலி வரைக்கும் வண்டியில் போய் எரிமேலிருந்து பெரிய பாதையில் நம்ம போகிறோம். ஏன்னா பகவான் நடந்து போன பாதை. நீங்கள் சொன்ன அந்த பெரிய பாதையில் நடந்து போகும்போது தான் எரிமேலியில் தொடங்கி பகவானுடைய பூங்காவனம்னு சொல்லுவோம். அது காடுன்னாலும் அதை காடுன்னு சொல்கிறது இல்லை, பூங்காவனம்னு தான் சொல்கிறது. ஏன்னா பகவான் இருக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால. அப்போ அதில் பேரூர் தோடு, காளைகட்டி, அழுதாமலை, அழுதாமலையிலிருந்து அப்படியே உடும்பாறைக்கோட்டை, அங்கேருந்து இறங்கினோன்னா முக்குழி, முக்குழியிலிருந்து கரிலாந்தோடு, கரிலாந்தோடியிலிருந்து கரிமலை, கரிமலையிலேருந்து ஏறி இறங்கினோன்னா பெரியானோட்டம், பம்பா, அங்கேருந்து நீலிமலை, அப்பாச்சிமேடு, சரங்குத்தி, 18ஆம் படி சன்னிதானம். இதுதான் ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய பாதை. இதில் நீங்கள் சொன்னது போல் நம்முடைய விரதத்தை சோதித்து பார்க்கக்கூடிய இடமாக, நம்முடைய விரத காலத்தில் நம்மளுடைய உணர்ச்சிகள் எந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல்டாக இருந்தோம் அப்படிங்கிறத விஷயத்தை சோதித்து பார்க்கக்கூடிய விஷயங்களாக இது மாதிரி ஒரு கேந்திரங்கள் இருக்குது. நம்முடைய பிரம்மச்சரியத்தை சோதித்து பார்க்கக்கூடிய இடமாக, எப்போ இங்கெல்லாம் மனசு சலனப்பட்டிருக்கு, எங்கெல்லாம் கோவப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற பல விஷயங்களை. அதனால தான் அழுதை அழ வைக்கும், கரிமலை கதற வைக்கும். இதெல்லாம் உண்மைதானா சார்? அங்கே எத்தனையோ அற்புதங்களை நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம். நம்ம இப்போ இந்த 2025 கூட கரிமலை வரைக்கும் நடந்து வந்து நடக்க முடியாமல் திரும்பி போனவர் 2 வருஷம் முன்னாடி நாங்கள் பார்த்தோம். கரிமலை விடுங்க, பெரிய பாதையெல்லாம் வந்து 18ஆம் படி வரைக்கும் வந்துட்டார். க்யூவில் நிற்கிறதுக்கு போலீஸ்காரங்க வந்து இது போட்டிருக்காங்க, பேரிகேட் போட்டிருக்காங்க. ஒரு பேட்ச் போயிருக்கு, அடுத்த பேட்ச் இவர் ஏறணும். இங்கே உங்களுக்கும் 18ஆம் படிக்கும் ஒரு 100 அடி கேப் இருக்குது, அவ்வளோதான். இந்த பேட்ச் ஏறிடுச்சுன்னா அடுத்து நம்ம ஏறணுங்கிறது ஒருத்தர் நிற்கிறாரு. அந்த நேரம் ஒரு ஃபோன் வருது, ஃபோன் எடுக்கிறாரு. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு வீட்டில், வேறு வழி இல்லை, பக்கத்தில் குருசாமி பண்ணி கட்டை இறக்கி வச்சுட்டு நீ வீட்டுக்கு போன்ட்டார், அவ்வளோதான். 18ஆம் படி வரைக்கும் வந்துட்டு திரும்பி போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் இந்த பாதைகளை நடந்து வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. கரிமலை வரைக்கும் வந்த ஒருத்தர் கரிமலையில் இது கீழே விழுந்து கால் ஃப்ராக்சரே அவரால் போக முடியல. நாங்கள் கரிமலை வரைக்கும் வந்து நாங்கள் எங்களுடைய ஒரு 3 வருஷம் முன்னாடியே ஒரு பார்த்தோம். அவர் வந்து எங்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு, நாங்கள் எல்லாருமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ராத்திரி கிட்டத்தட்ட 20 பேரை கூப்பிட்டு வந்திருக்காரு, எங்கள் முன்னாடி உட்காந்துருக்காரு. உட்காந்து திடீர்னு அப்படியே கொலாப்ஸ் ஆகிட்டார். இத்தனைக்கும் அதிகம் வயசு இல்லை, மீறி போனால் 35-40 வயசு இருக்கும். எங்கள் டீம்லேயே 2 டாக்டர்ஸ் இருந்தாங்க, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணாங்க, யாராலையும் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்த கேம்ப் போகணுன்னா நாங்கள் கரிமலை 5ஆம் தட்டில் இருக்கோம். கிட்டத்தட்ட ராத்திரி 11:30 மணியோ 12 மணியோ அங்கே மேலே டாக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, சார் நாங்கள் சர்வீஸ் பண்ண வந்திருக்கோம், இந்த 1:30 மணி 11:30 மணி 12 மணிக்கு யானையோட போராடி வரத்துக்கு எங்களுக்கு தைரியம் இல்லை, நீங்கள் வேணால் கூப்பிட்டு வந்தீங்கன்னா நாங்கள் சர்வீஸ் பண்ணுறோம், நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னாங்க. எங்களுக்கு ஸ்ட்ரெச்சரும் இல்லை, ஒன்றும் இல்லை. இருக்கிற இருமுடிக்காக கொண்டு போன பெட்ஷீட்டுகள் 10 பெட்ஷீட்டு ஒன்றா போட்டு தூக்கி கொண்டு போய் அவரை சேர்த்தினோம். அப்புறம் அவரை காப்பாற்ற முடிஞ்சதா இல்லையாங்கிறது எங்களுக்கு தெரியல. அதனால் இதெல்லாம் தாண்டி வருது அப்படிங்கிறதும் பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இன்னும் எத்தனையோ அற்புதங்கள் இன்றைக்கும் நடக்க தான் செய்யுது. அவங்கவுங்க பண்ணுற தவறுகளை உணரக்கூடிய ஒரு இடமாக இதெல்லாம் இருக்குது. நிச்சயமா சார். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா சார், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே என்னதான் அதாவது கல்லும் முள்ளும் வந்து ஒரு நேரான பாதை இல்லைனா கூட சின்ன வயதுல இருந்து வயதானவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து கடந்து வராங்க. எனக்கு என்ன ஒரு விஷயம் இங்கே அப்படின்னா, உண்மையாகவே அங்கே நடக்கும் பொழுது எதுவுமே தெரியாதா சார், கடவுளை நினச்சிட்டு நடந்தா? அதாவது நான் இப்போ ஏற்கனவே சொன்னது மாதிரி தான், லட்சோபலட்சம் ஜனங்கள் வராங்க. நாங்கள்லாம் ஒன்றும் இல்லை, நம்மளுடைய ஏஜ் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. நடக்க முடியாத கிட்டத்தட்ட 90 வயசு குடுகுடு பாட்டிகள்லாம் வரும். 90 வயசு பாட்டி முதுகே வளைஞ்சு இப்படி இருக்கும். அவங்க வந்து பெரிய பாதையில் நடந்து வராங்க. சாதாரண ஒரு உணர்வு தானே சார், அந்த பகவான் மேல இருக்கிற நம்பிக்கை. உணர்வுங்கிறத விட அந்த பகவானை பார்த்தாகணுங்கிற நம்பிக்கையில் அவங்க கிளம்பி வரும்போது அவங்களுடைய பொறுப்பை பகவானை ஏற்றுக்கிறான். அந்த மாதிரி நம்மளால் வீட்டில் இவங்களால ஒரு அடி நடக்க முடியுமா? இப்போ நான் என்ன கொண்டு போய் எனக்கு பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போச்சுன்னா நான் ஸ்கூட்டரில் தான் போகிறேன். இங்கே தானே இருக்குது, நடந்து போயிட்டு வருது. நம்ம என்னென்னு எல்லாருமே சேர்த்து தான் சொல்கிறேன், நம்ம போகிறதில்ல. அப்படிப்பட்ட நம்மளும் இப்போ இவ்வளோ தூரத்தை நம்ம நடக்கிறோம் அப்படின்னா பகவானுடைய அனுகிரகத்தினால தான் நடக்க முடியுது. அது பகவானுடைய இருமுடி தலையில் இருக்கும்போது வேறு சிந்தனை இல்லாமல் சுவாமியே ஐயப்போங்கிறது வாயில் இருந்ததுன்னா கல் முள்ளும் காலுக்கு மெத்தையாகத்தான் இருக்கும். நிச்சயமா சார். சரி, நம்ம பல நேரங்களில் என்ன ஆயிடுது அப்படின்னா, இப்போ ஆஃப் லேட் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, சரண கோஷம் குறைஞ்சி போயிடுது. நமக்கு இந்த ஃபோன் வந்ததுலேருந்து இப்போ என்ன ஆயிடுது அப்படின்னா, நான் எல்லா ஸ்பீச்லேயும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த ஸ்பீச்சில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒன்றா ஐயப்பன் பாடல்கள் பாடி இருக்கக்கூடிய பஜனை பாடல்களுடைய பாடல்களை ஃபோனில் போட்டுக்கிறாங்க. இல்லை எங்களை மாதிரி யாராவது பேசக்கூடியவங்களுடைய ஸ்பீச்சை கேட்டு போகிறாங்க. நாங்களே பெரிய பாதையில் போனாலும் சரணம் சொன்னால் தான் மேலே ஏற முடியுது. அதனால் எங்களுக்கு ஏற்கனவே புண்ணியம் இருக்குது, இந்த பாட்டை அங்கே வச்சு எங்களுக்கு புண்ணியம் நீங்கள் வாங்கி தர வேண்டாம், நீங்கள் உங்களுடைய சரணத்தை வாயில் சொல்லுங்கன்னு நான் சொல்கிறது உண்டு. அதனால்
அந்த பகவானுடைய சிந்தனையோடு போகும்போது தான் அங்கே போயிட்டு குடும்ப கதை வீட்டு கதையெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது. அந்த உணர்வு பகவான்கிட்ட ஒன்று இருந்தது அப்படின்னா கல் முள்ளும் காலுக்கு மெத்தையாகத்தான் இருக்குது, யாருக்கும் ஒன்றும் அடிபடுறதில்ல. அந்த உணர்வு பிசகும் போது தான் இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது. இருமுடியில் நிச்சயமாக இந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கணும், இது எல்லாமே தவிர்க்கலாம் அப்படின்னு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க சொன்னாங்க. என்னுடைய அலுவலகத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க, அதை நான் உங்ககிட்ட இப்போ கேட்குறேன். அதான் இருமுடியுடைய தத்துவம் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். இருமுடி நம்முடைய ஆத்ம சமர்ப்பணம், நம்முடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறது, அதுதான் இருமுடியோட தத்துவம். அழியக்கூடிய உடல் அழியாத ஆன்மாவை சுமந்திருப்பது போல கெட்டு போகக்கூடிய தேங்காய் கெட்டு போகாத நெய்யை சுமக்கிறது. அந்த தத்துவார்த்தமான விளக்கம் அதுதான். இப்போ நம்ம இறைவனிடத்தில் சமர்ப்பணம் பண்ணுறது தான் இந்த இருமுடியை கொண்டு போய் நெய் தேங்காயை நம்ம சமர்ப்பணம் பண்ணுறது பகவான் இடத்துல. ஸோ அந்த பகவானுக்கு என்னெல்லாம் சேருகிறதோ அதெல்லாம் தான் இருமுடியில் கம்பல்சரியாக இருக்கணும். நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்தில் பல விஷயங்களை மண்டையில் போட்டு எடுத்துக்கிட்டு வேணுமோ வேண்டாமோ எதுக்குன்னே தெரியாமல் பல விஷயங்களை எடுத்துகிட்டு போகிறோம். நீங்கள் கொண்டு போகிற சில விஷயங்கள் அங்கே எதுக்குமே யூஸ் இல்லாமல் கொண்டு போயிட்டு ஒன்றா அப்படியே திருப்பி தூக்கிட்டு வந்துடுறாங்க, இல்லை கொண்டு போயிட்டு அப்படியே அங்கேயே ஒரு டப்பாவில் போட்டு வந்துடுறாங்க. அதோட பர்பஸ் என்னன்னு தெரியறதில்ல. அதில் கொண்டு போகக்கூடிய அரிசி அங்கே அந்த அரிசிக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குது, அதில் கொடுத்தா அன்னதானத்துக்கு பிரயோஜனப்படும். கொண்டு போகக்கூடிய நெய் பகவானுக்கு அபிஷேகத்துக்கு பிரயோஜனப்படும். அது தவிர பாக்கி கொண்டு போகக்கூடிய வஸ்துக்கள் எல்லாம் பகவானுடைய பூஜைக்கு பிரயோஜனப்படும்படியாக அவர் இடத்துல சேர்க்கணும். நம்ம திருப்பி கொண்டு வரோம்னா அதை கொண்டு போக வேண்டாம். இப்போ பகவானுக்கு இப்போ அதில் மஞ்சத்தூள் கொண்டு போகிறோம், தாம்பூலம் கொண்டு போகிறோம், குங்குமம் கொண்டு போகிறோம், ரவிக்க துணி கொண்டு போகிறோம். இதெல்லாம் மாளிகைப்புறம் அம்பாள் இடத்துல கொண்டு போய் கொடுத்தா அர்ச்சனை பண்ணி மஞ்சள் தூளால் அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேர் விவரம் தெரியாமல் என்ன பண்ணுறான், மஞ்சள் தூள் எடுத்து கோவில் கோபுரத்தில் எரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவங்க அழகாக கோல்ட் பிளேட் பண்ணி வச்சுருக்காங்க. அது மேலே நம்ம எரிஞ்சு எதுக்கு அசிங்கப்படுத்தணும், அசுத்தப்படுத்தக்கூடாது. அதனால் நம்ம இதை கொண்டு போய் உள்ளே கொடுத்தா அந்த மஞ்சள் தூள் அர்ச்சனை பண்ணி பிரசாதமாக திருப்பி கொடுப்பாங்க. ரவிக்க துணியை அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும். நம்ம கொண்டு போகக்கூடிய மலர்னு சொல்லுவோமே, மலர் பொறி, அவில், இதெல்லாம் நம்ம அம்பாள் சன்னதியில் கொடுத்து, இல்லை பாக்கி உள்ள சன்னதிகள்லாம் இருக்குது, கருப்புசாமியோட சன்னதி இருக்குது, அங்கெல்லாம் நம்ம கொடுத்தோமானா அங்கே சுவாமிக்கு நைவேத்தியமாக எடுத்துக்கொள்வார். எதை கொண்டு போய் எங்கே கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அது மாதிரி நம்ம இறைவனுடைய வழிபாட்டுக்கு பிரயோஜனப்படக்கூடிய சூடம், அதுக்கு உண்டான ஊதுபத்தி, இந்த மாதிரி பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும். தவிர்க்க வேண்டிய விஷயங்கள்னால் நான் சந்தேகமே இல்லாமல் நான் சொல்கிறது, பிளாஸ்டிக்கை தயவு செஞ்சு கொண்டு வராது. அதே போல் இந்த நான் பல இடங்களில் சொன்னது தான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த சந்தனம்னு நினச்சிக்கிட்டு ஒரு வில்லை எடுத்துகிட்டு போகிறோம், அது கெமிக்கல். தயவு செஞ்சு அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நம்ம பகவானுக்கு உயர்ந்த வஸ்துக்களை, நம்ம ஒரு சட்டை வாங்கணும்னா கூட 4 கடை ஏறி இறங்குறோம், நல்ல குவாலிட்டியான ஷர்ட் வேணும்னு சொல்லி வாங்குகிறோம். நம்ம ஒரு வாட்ச் வாங்குகிறோம், குவாலிட்டியான பொருளாக வாங்கணும். மற்ற இருக்கிறதுலே மட்டமான பொருளை எனக்கு சீப்பாக இருக்கிறத கொடுங்க நம்ம கேட்குறது இல்லை. இப்போ நமக்கு வேணுங்கும் போது இருக்கிறதுலே நல்ல பொருளை வாங்கணும், நல்ல பொருளை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். இறைவனுக்கு கொடுக்கும்போது மட்டும் எல்லாம் அடல்ட்ரேட்டட் பொருளாக கொடுக்குறோம். இது கெமிக்கல். யோசிச்சு பாருங்கள், இந்த டப்பா 10 ரூபா 12 ரூபா, சந்தனத்தை 12 ரூபாய்க்கு கொடுக்க முடியாது. அது ஏதோ மரத்துடைய பொடியில் சந்தன எசன்ஸ் போட்டிருக்கு, 4 நாள் சேர்ந்த மாதிரி வச்சா இங்கே புண்ணு வந்துடுது, அது சந்தனம் இல்லை. முடிஞ்சால் நல்ல வஸ்துவை கொடுக்கணும். இல்லை அப்பா என்னால் வாங்க முடியல, எனக்கு வசதி இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா அது கூட வசதியை பகவான் நமக்கு கொடுப்பான். சந்தனத்தை அரைச்சி நம்மளால் முடிஞ்ச ஒரே ஒரு பொட்டு வைக்கிற அளவுக்கு அரைச்சாலும் போதும். சந்தன கட்டைகள் கிடைக்குது, 400-500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒரு கட்டை வாங்கி வச்சா எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு தாராளமாக வரும். பகவானுக்கு பொட்டு வைக்கிற அளவுக்கு அரைச்சோம், தண்ணியை விட்டு அரைச்சோன்னா 1 டிராப் வைக்கிறதுக்கெல்லாம் தாராளமாக போதும். நம்ம இவ்வளோ பெருசாக பொட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு கெமிக்கலை வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு சும்மா இருக்கலாம். ஸோ இது எல்லாமே அது யூஸே பண்ணுறதில்ல. சபரிமலையில் அவங்க அரைச்ச சந்தனம் மட்டும்தான் எடுப்பாங்க, இந்த சந்தனத்தை எடுக்கவே மாட்டாங்க. எந்த கோயிலையுமே, முக்கியமாக கேரளா கோவில்களில் ஒழுங்கான குவாலிட்டியான பொருட்களை மட்டும்தான் எடுப்பாங்க. இந்த மாதிரி பொருள் இது சந்தனம் கிடையாது. ஸோ இது மாதிரியான டூப்ளிகேட் பொருட்களையும் முக்கியமாக பிளாஸ்டிக் பொருட்களையும் இருமுடியில் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நம்ம போலியான பொருட்களை கொடுத்தா பலனும் போலியாக தான் இருக்கும். அதே போல் அது காடு, இறைவன் காட்டுக்குள்ளே வசிக்கிறான். அந்த காட்டோடைய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னா அங்கே இருக்கிற மிருகங்களுக்கு தான் இருக்குது. நம்ம அவங்களுடைய இடத்துக்கு போகிறோம், நம்ம கொண்டு போய் இந்த பிளாஸ்டிக் பொருளை பூரா காட்டில் டம்ப் பண்ணிட்டு வந்துடுறோம், மிருகங்களுக்கு ஆபத்து வருது. கடவுள் அதை ஏற்றுக்க மாட்டார். கடவுள் ஏற்றுக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு நம்மளை விட முக்கியம் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் தான் அவருக்கு பிடித்தமான குழந்தைகள். இந்த இயற்கை அம்பிகையுடைய வடிவம் சபரிமலையில் மட்டும் இல்லை, மொத்த இயற்கையும் அம்பிகையுடைய வடிவமாக இருக்குது. சபரிமலை ஆளுகை மொத்தமே யாரோட இருக்குன்னா தேவியுடைய ஆளுகையில் இருக்குது. அப்போ அதை போய் நம்ம அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லை அசுத்தப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் செய்தோமானால் தெய்வத்துடைய கோபத்துக்கு தான் நம்ம ஆளாகணும். ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். இறைவனுக்கு எதெல்லாம் போய் சேருமோ அது இருமுடியில் எடுத்துகிட்டு போகணும். நம்ம இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சபரிமலைக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க இந்த விஷயத்தெல்லாம் நிச்சயமாக தவிர்த்துருங்க. இது வரைக்கும் நீங்கள் செய்யலைனா கூட பரவாயில்ல, இந்த முறையிலேருந்து தவிர்த்துருங்க அப்படின்னு எங்கள் நேயர்களுக்காக நீங்கள் சொல்ல வேண்டியது. நான் முக்கியமாக சொல்ல ஒரு ரிக்வஸ்ட்டாக வைக்கக்கூடிய விஷயம் என்னது அப்படின்னா, நீங்கள் ஒழுங்காக விரதம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா
நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, எப்படி விரதம் இருக்கிறது, எப்படி மனசை கட்டுப்படுத்துறது. முதல் விஷயம் பிரம்மச்சரிய விரதம்னு சொல்லியிருக்காங்க. மனசை அலைபாய விடாமல், உணர்ச்சி வசப்படாமல், காமம், குரோதம், லோபம் இது மாதிரி என்ன கெட்ட குணங்களுக்கும் இடம் கொடுக்காமல். ரொம்ப சிரமமான காரியம், நான் ஒன்றும் ஈஸின்னு சொல்லலை. இது வந்து ரொம்ப சிரமமான காரியம், கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி பண்ண வேண்டியதுதான். அப்படி நீங்கள் விரதம் இருக்கணும்னு நினச்சால் முதல்ல உங்கள் ஃபோனை கழட்டி தூக்கி வச்சுட்டு பட்டன் ஃபோன் வச்சுங்க. எத்தனை பேரால் கடைபிடிக்க முடியும்னு எனக்கு தெரியல. மன கட்டுப்பாடு தான் சபரிமலை யாத்திரை. ஏன்னா நம்ம கண்ட்ரோல்டாக இருக்கலாம். நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும்னு சொல்லி ஃபோன் உங்களை கண்ட்ரோலாக இருக்க விடுறது இல்லை. எதெல்லாம் வேண்டாத வஸ்துவெல்லாம் டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தேடிட்டு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயும் வந்துடுது. நீங்களே சும்மா இருந்தாலும் உங்களை தேடிட்டு வருது. இன்றைக்கு நம்மளுடைய எதிரியே ஃபோன் தானே. அப்படிதான் இருக்கு. ஸோ ஒரு விஷயத்துல நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. பாசிட்டிவ் சைடு, நெகட்டிவ் சைடு இருக்கு. நம்ம எப்படி உபயோகப்படுத்துறோம்னு இருக்கு. ஆனால் இதுல எல்லாமே நம்மளை தேடிட்டு வந்துடுது. நம்மளால அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி நம்ம இதெல்லாம் டைவர்ட் பண்ணி ஆகாமல் மைண்டை வச்சுக்க முடியுமானா எனக்கு சொல்ல தெரியல. அதனால முறைமையாக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க முதல்ல இந்த விஷயத்தை தான் பண்ணணும். பட்டன் ஃபோன், சாதாரண ஃபோன் 1100 வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபோன் பேசலாம், வேணா மெசேஜ் அனுப்பிக்கலாம். இது என்ன ஆயிடுது இல்லைன்னா பாக்கி எல்லா ஆப்பையும் அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள்லாம் சின்ன வயசுலலாம் இப்போ மாலை போட்டிருக்கும் போது எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, டிவி பார்க்கக்கூடாது, சினிமாவுக்கு போகக்கூடாது, ட்ராமாவுக்கு போகக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு கண்டிஷன். இதெல்லாம் மனசை கெடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள். மாலை போட்டிருக்கும் போது சாதாரண டிவி, அப்போல்லாம் என்ன தூர்தர்ஷன் தான் வரும், அதில் எப்பயா ஒலியும் ஒளியும் போடுவான். அதை தாண்டி டிவியில் வேற ஒன்றும் பார்க்கறதுக்கு இல்லை, அதுவே பார்க்கக்கூடாதும்பாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு நாள் 8 to 8:30 ஒலியும் ஒளியும்னு சினிமா பாட்டு வரும், 5 பாட்டு வரும். அப்போது அதுவே பெரிய விஷயம் எங்களுக்கு. அதுவே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மாலை போட்டிருக்கிற காலத்தில். ஏன்னா மனசை பகவானை தவிர வேறு எந்த விதமான சிந்தனையிலும் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுனால. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்க கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம முதன்மையாக வைக்கக்கூடிய ரிக்வெஸ்ட்டு. ரெண்டாவது, ஐயப்ப பூஜையுடைய தத்துவத்தை உணர்ந்து கொண்டு எல்லாரும் நம்மளை சாமின்னு கூப்பிடணும், நம்மளை எல்லாரும் வந்து காலில் விழணுங்கிறத அந்த எண்ணத்தை முதல்ல நீக்கிட்டு நம்ம எல்லாரையும் சாமியாக பார்க்க ஆரம்பிக்கணும். அதுதான் அதில் முக்கியமான விஷயம். மாலை போட்டிருக்கிற நம்ம அத்தனை பேரையும் ஐயப்பனாக என்னைக்கு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் விரதத்தில் முதல் படி எடுத்து வச்சுருக்கோன்னு அர்த்தம். மிச்சவங்க நம்மளை மதிக்கணும், மிச்சவங்க நம்மளை சாமின்னு கூப்பிடணுங்கிறத அவன் கூப்பிடட்டும் கூப்பிடாமல் போட்டது அவன் பிரச்சனை. நம்மளை யாரும் தடுக்க முடியாது. நம்மளுடைய சிந்தனை நம்ம கண்ட்ரோலில் இருக்கு இல்லையா, நம்ம அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கணும். அதனால் அந்த ஒரு எண்ணத்தை வளர்த்து கொள்வது. மூணாவது முக்கியமான விஷயம், இந்த பூஜா காலம் அப்படிங்கிறத ரொம்பவும் நீட்டி ராத்திரி 12:30 மணி, 1 மணி, 2 மணி செய்யாமல், பூஜா காலம்னு ஒன்று இருக்குது. சபரிமலையுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, மாலை போட்டிருக்கிற அத்தனை பேரோடையும் ஐயப்பன் வந்து குடியிருக்கார். அப்போது அங்கே மலையில் ஐயப்பனுக்கு என்னெல்லாம் பூஜைகள் நடக்கிறதோ அந்த பூஜையை நம்ம பண்ணணும். அந்த அளவுக்கு நமக்கு சக்தி இல்லாத காரணத்தினால நமக்கு எப்படி முடியுமோ அதன் மாதிரி 2 வேளை குளித்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி சரணம் சொல்லி பூஜைகளை பண்ணுறோம். இப்போ அங்கே மலையில் நடை அடைக்கக்கூடிய காலம் என்னவோ அதை அனுசரித்து நம்ம பூஜையை வச்சுக்கணும். ராத்திரி 12:30 மணி, 1 மணிக்கு நீங்கள் பூஜையை முடிச்சு அதுக்கப்புறம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் மிச்சவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட்டு அப்போ அதிகாலை எழுந்திருக்கக்கூடிய வழக்கமே போயிடும். முதல் ரூல் வந்து பிரம்ம முகூர்த்த காலத்தில் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது. பிரம்ம முகூர்த்தம் 4:30 மணி, குறைஞ்சபட்சம் 5:30 மணிக்காக எழுந்திருக்கணும்ல. நம்ம 1:30 மணிக்கு சாப்பிட்டு 2:30 மணிக்கு வந்து தூங்கினோம்னா கண்டிப்பாக 7 மணி இல்லாமல் எழுந்திருக்க முடியாது, 8 மணி இல்லாமல் எழுந்திருக்க முடியாது. அப்போ அடிப்படை விதிகளே இங்கே ஆட்டம் கண்டு போயிடுது. பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சு அடிவயத்திலிருந்து சரணம் கூப்பிட்டா அதோடைய அனுபவம் தனி. அந்த உணர்வு அனுபவிச்சா தானே தெரியும். அதுக்கு ஸ்கோப்பே கொடுக்கலையே. அப்போ இது முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இது எல்லாமே ஒன்று தப்பாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்கள் தான் இது. இந்த சின்ன சின்ன விஷயங்களே நம்ம வந்து பழக்கத்தில் கொண்டு வந்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க ஆரம்பிக்கும். நம்ம விரதத்தை நம்மளே பார்க்கக்கூடிய பார்வை மாறும், சபரிமலையை பற்றி நம்ம பார்க்கக்கூடிய பார்வை மாறும், நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் மாறும். போகக்கூடிய எல்லா பூஜைகளுக்கும் போகணும், எல்லா பஜனைகளுக்கும் போகணும். அவன் என்ன கூப்பிடல, எனக்கு ஃபோன் பண்ணல, அவனை மட்டும் கூப்பிட்ருக்கான்னு அவசியம் இல்லை. அவங்க வீட்டு கல்யாணம் கிடையாது, பூஜை நடக்குதுன்னு தாராளமாக நம்ம போகலாம். அங்கே பூஜைக்கு போகிற இடத்துலையும் அங்கே வந்து இது ஒரு சோஷியல் கேதரிங்காக நம்ம நினைக்காமல் இதை வந்து நம்ம பகவானுக்கும் நமக்குமான ஒரு தொடர்பு அப்படிங்கிறத உணர்ந்து அங்கே பூஜையில் யார் இருக்கா யார் இல்லைங்கிறத மறந்து நம்மளும் ஐயப்பனும் இருக்கோங்கிற அந்த உணர்வை ஒரு நிமிஷமாவது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணணும். இதெல்லாம் தான் மாலை போட்டிருக்கும் போது பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக நான் ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் பக்தர்கள்ட்ட. சார், இன்னைக்கு சபரிமலை பற்றி எனக்கு பர்சனலாக இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கேட்டேன் சார். அந்த டவுட்ஸ்க்கு எல்லாருக்குமே நீங்கள் விளக்கம் கொடுத்தீங்க. ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சபரிமலை இந்த வருடம் போகிறவங்க என்னென்ன ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க. ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது சார். பல பெண்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சந்தோஷம் சார்.